ஹாய் காய்ஸ், நான் தான் உங்களுக்கு குட்டி மெக்கானிக் பேசுகிறேன். ஸோ இதான் நம்மளோட ஃபஸ்ட்டு வீடியோ. ஸோ இந்த வீடியோ எப்படி இருக்கும்லாம் தெரில. ஸோ ஏதோ முடிஞ்ச அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகணும்னு நினச்சிருக்கேன். ஸோ இது என்ன கண்டென்ட்னு பார்த்தீங்கன்னா, ஒரு R15 வெர்ஷன் 4 வந்து நம்மக்கிட்ட வந்திருக்கு. என்ன ஒரு பெயிண்டிங்காக நம்மக்கிட்ட வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன பெயிண்டிங் பார்த்தீங்கன்னா, பாடி கிட்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்து மேட் பிளாக்ல இருக்குது. இப்போ அதை வந்து சைனிங் பிளாக்காக கன்வெர்ட் பண்ணி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த அளவுக்கு இந்த ஒரு சைனிங் பிளாக்கை வந்து இந்த வண்டியை வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இது எப்படி கன்வெர்ட் பண்ணுறதுக்கு, இதுக்கு எத்தனை நாள் ஆகும், ஸோ என்னென்ன ப்ராசஸ்லாம் பண்ணுறோன்னு முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவில் கவர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ முழுசாக பாருங்கள். ஸோ வண்டி வந்தோடனே கம்ப்ளீட்டாக எல்லா பாடி கிட்ஸுமே ரிமூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ ஃப்ரண்ட் மாஸ்க்கு, 2 சைட் டோரு, டேங்க் 2 பீஸஸ், சென்டர் பீஸ் அண்ட் பேக் 2 டைல் பீஸ் அண்ட் பார்த்தீங்கன்னா அண்டர் பிலி ஃப்ரண்ட் மாஸ்க். ஸோ கம்ப்ளீட்டாக எல்லாமே ரிமூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ ரிமூவ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் என்ன ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா சாண்ட்லிங் தான். ஸோ ரிமூவ் பண்ணும்போதே வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் ரிமூவ் பண்ணணும். ஏன்னா திரும்பி நம்ம தான் ஃபிட் பண்ண போகிறோம். ஏன்னா பெயிண்ட் பண்ணிட்டு திரும்பி ஃபிட் பண்ண போகிறனால ஃபிட்டிங் வந்து ரொம்ப கஷ்டம். ஏன்னா வந்து கழட்டுறது கூட ஓரளவுக்கு டக்கு டக்குன்னு எல்லாமே ஈஸியாக கழட்டிடலாம். ஆனால் மாட்டும் போது ரொம்ப கஷ்டம். பட்டு கரெக்டாக நம்ம பர்ஃபெக்டாக அதுக்கு ஏற்ற மாதிரி வச்சுருந்தோம்னா மாட்டிடலாம். ஸோ வந்து கம்ப்ளீட்டாக பிரித்ததுக்கப்புறம் சாண்டிங் ப்ராசஸ் தான். ஸோ A to Z எல்லாமே சாண்ட் பண்ணணும். நீட்டாக வந்து ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிட்டு சாண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ வாட்டர் பேப்பர் போட்டு ஃபஸ்ட்டு பேப்பர் போட்டு நீட்டாக வந்து சாண்டிங்குரிய வந்து சீட் நம்பருக்குரிய பேப்பர்ஸ்லாம் இருக்குது. ஸோ அந்த பேப்பரை போட்டு நம்மளுக்கு என்ன இருக்கோ ஸோ அந்த பேப்பர் போட்டு கம்ப்ளீட்டாக வந்து சாண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ சாண்டிங் மிகப்பெரிய ப்ராசஸ். ஸோ அது கிட்டத்தட்ட பண்ணி முடிச்சுட்டு அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து வாட்டர் வாஷ் தான். ஸோ எதுக்குன்னா சாண்ட் பண்ணப்போ வண்டியில் வந்து கழட்டி மாட்டினதுக்கப்புறம் வண்டியில் நிறைய க்ரீஸ் இருக்கலாம், ஆயில் இருக்கலாம், டஸ்ட் இருக்கலாம், ஸோ நிறையா மண்ணு கூட இருக்கலாம். ஸோ நம்ம அதெல்லாம் வந்து பெயிண்டிங் வந்து பண்ணும்போது பார்த்திங்கன்னா அதெல்லாம் நம்மளுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு கரிக்குலமாக நிறையா அந்த இடத்துல வந்து டாட் தெரியிறா வரும். ஸோ சின்ன நிறைய விஷயங்கள் வந்து நம்ம இந்த டஸ்ட்னாலே இருக்கும். ஸோ அதனால் வந்து நம்ம கம்ப்ளீட்டாக அதை க்ளீன் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டாக வந்து ஃபஸ்ட்டு வாட்டர் வாஷ் தான். ஸோ A to Z எல்லாமே வாட்டர் வாஷ் நீட்டாக பக்காவாக எல்லாத்தையுமே போட்டு ஸோ சோப் போட்டு ஷாம்பு போட்டு சோப்பு ஷாம்புலாம் ரெண்டு கொஞ்சம் அளவுக்கு மிக்ஸ் பண்ணி ஸோ நீட்டாக ரெண்டையும் க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், வீடியோவில் பார்த்துட்டு இருந்தாவே தெரியும், கம்ப்ளீட்டாக எல்லாத்துக்குமே கம்ப்ளீட்டாக தொடச்சி நல்லா க்ளீன் பண்ணி அதுக்கப்புறம் திரும்பி அதெல்லாமே வாட்டர் வாஷ் பண்ணி தான் அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணால் வெயிலில் வச்சிருவோம். நல்லா ட்ரை பண்ணணும். ஸோ ட்ரை பண்ணதுக்கப்புறம் பெயிண்டிங் தான். ஸோ பெயிண்டிங் வீடியோ தான் அவ்வளோக்கா எடுக்க முடியல. ஏன்னா வந்து நான் ஒரே ஒரு ஆள் தான் ஒர்க் பண்ணுறது எல்லாமே. ஸோ இப்போதைக்கு வீட்டில் ஒர்க் பண்ண ஒரு ஆள் தான். ஸோ A to Z எல்லா வேலையும் பார்க்கணுன்னு உங்களுக்கு தெரியும் எவ்வளோ கஷ்டம். ஸோ பெயிண்ட் பண்ணாலும் நான் தான் வந்து பெயிண்ட் பண்ணணும், வீடியோவும் எடுக்கணும்னா அது எப்படி சாத்தியம். ஸோ பெயிண்ட் பண்ணும்போது வந்து அந்த ஸ்ப்ரேயில் அந்த எக்ஸ்ட்ராலாம் பறக்குது பார்த்திங்களா, அதெல்லாம் வந்து கேமராலாம் பட்டுரும். ஸோ அது போகவும் பார்க்காது, ரொம்ப லேட் ஆகும். அது இல்லாமல் வந்து போட்டு தின்ன வச்சு தொடச்சாலுமே வந்து கேமரா கூட லென்ஸ் வந்து சீக்கிரம் போயிடும். ஸோ அதனால் வந்து ஃபஸ்ட் டைம் வைக்கும்போது இது நிறைய டஸ்ட்டு பட்டுருச்சு. ஸோ அது அந்த வீடியோவும் கரெக்டாகிடுச்சு. கரெக்டாக தெரியலனால விட்டுட்டு அதுக்கப்புறம் பெயிண்ட் அடிக்கும் போது கிளியர் அடிக்கும்போது மட்டும் ஸோ வீடியோ எடுத்திருக்கேன். ஸோ பாருங்கள், இப்படி தான் கிளியர். இதான் லாஸ்ட்டு ஃபினிஷ். கிட்டத்தட்ட இதுக்கு முன்னாடி என்னென்ன பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா சாண்ட் பண்ணிட்டு திரும்பி ப்ரைமர் அடித்தோம். ஸோ ப்ரைமர் அடித்து திரும்பி சாண்ட் பண்ணிட்டு சின்ன டென்ட்டு இதுக்கெலாம் வந்து பட்டி பார்த்துட்டு திரும்பி தேய்ச்சிட்டு திரும்பி லைட்டாக வந்து ப்ரைமர் மட்டும் ஸோ நம்ம பட்டி பார்த்த இடத்துக்குலாமே திரும்பி லைட்டாக ப்ரைமர் மட்டும் யூஸ் பண்ணிட்டு திரும்பி சாண்ட் பண்ணிட்டு திரும்பி பேஸ் பெயிண்ட் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் கிளியர் பண்ணுறோம். ஸோ கிட்டத்தட்ட பெரிய ப்ராசஸ். ஒவ்வொன்று 2 கோட் 3 கோட் அந்த மாதிரி போயிட்டுருக்கும். ஸோ இது கிளியர் வந்து லாஸ்ட் கோட் ஏற்றிட்டு இருக்கோம். ஸோ ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு பாருங்கள் எப்படி இருக்குன்னா பக்காவாக இருக்கும். நீங்கள் எதிர்பார்த்த ஃபினிஷிங் வந்து நல்லா கிட்டத்தட்ட வந்து இது ஒரு 1 டே என்னமோ 20 ஃப்ளோர்ஸ் என்னமோ க்யூரிங் டைம் கொடுத்தோம். ஸோ கம்ப்ளீட்டாக வந்து க்யூர் ஆகிடுச்சு. ஸோ ஃபினிஷிங் நீங்கள் பார்த்தா தெரியும். ஸோ நல்லா க்யூர் ஆகிடுச்சு. ஸோ கிளியர் கோட் அது அடிக்கும் போது என்ன இவ்வளோ ஸ்பீடாக அடிக்கிறாங்கன்னு நினைப்பீங்க. பட் வீடியோ கொஞ்சம் ஃபாஸ்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா வந்து ஸ்லோ பண்ணோம்னா வந்து கிட்டத்தட்ட வீடியோ ரொம்ப லென்த்தாக போகுது. ஏன்னா ஒரு பாட்டு அடிக்கவே கிட்டத்தட்ட வந்து ஒரு 15 ஒரு 60 மினிட்ஸ் ஆகும் ஒரு பாட்டு அடிக்கிறதுக்கே. ஸோ அதை உங்களுக்குலாம் காமிச்சா ஆகாது, டைமிங் ரொம்ப போயிருங்க. ஸோ நெக்ஸ்ட் அடுத்தடுத்து உங்களுக்கு அதெல்லாம் வீடியோ தேவைப்பட்டால் சொல்லுங்கள். முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்ட் பை பார்ட்டாக வீடியோ அப்லோட் பண்ண பார்க்குறேன். ஸோ நெக்ஸ்ட் இதேமாதிரி வீடியோவில் உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள். நம்ம பெயிண்ட் பண்ணி முடிச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு எல்லாமே காஞ்சிருச்சு. ஸோ ஃபிட்டிங் பண்ணுறது தான் வேலை. ஸோ ஃபிட் பண்ணிகிட்டு இருக்க உங்களுக்கு தெரியும். ஸோ ஒவ்வொன்றையும் பொறுமையாக நீட்டாக, ஏன்னா வந்து பெயிண்டிங் பண்ணிடலாம் ப்ரோ, சங்கட்டமே இல்லை. பெயிண்டிங் எப்படி வேணால் பண்ணலாம், ஃபிட்டிங் தான் மெயின். ஏன்னா வந்து மடியில் வச்சு தான் வைக்கணும். கீழே வச்சு அந்த கல் மண் வேணால் ஃப்ரெஷ் பெயிண்ட்னால சின்ன கல் மண் வச்சு அமுத்தினாலுமே அந்த இடத்துல வந்து குழியாட்டு விழுந்துடும். ஏன்னா ஒரு 10 நாள் 15 நாள் வெயிலில் காஞ்சிச்சுன்னா உங்களுக்கு அப்படி இருக்காது. பட்டு காய ஒரு 2 நாள் 3 நாள் தான் ஆச்சுன்னா வெளியே பார்க்கும் டச்லாம் பண்ணலாம், ஃபீல்லாம் பண்ணலாம், ஒன்றும் தண்ணியில் அடிக்கல, ஒன்றும் ஆகாது. பட் வந்து உள்ளே நல்லா பாண்ட் ஆகிருக்காது. ஸோ அந்த பாண்டிங் வந்து ஒரு 10 டேஸ் கண்டிப்பாக ஆகும். நல்லா வெயிலில் நல்லா நீங்கள் வெயிலில் வச்சு நல்லா காய வச்சிங்கன்னா நல்லா பாண்டிங் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் வண்டி சூப்பராக மெயின்டைன் பண்ணிங்கன்னா இந்த ஒரு சைனிங் வந்து உங்களுக்கு எப்பயுமே மெயின்டைன் ஆகும்.
நீங்கள் இந்த மெயின்டைன் பண்ணுறதா இருக்குது. நாங்கள் வந்து இப்போ பெயிண்ட் பண்ணிட்டு கொடுத்துறோம்னா நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் வண்டி நீங்கள் மெயின்டைன் பண்ணுவோம். இப்போ 10 days மட்டும் நீங்கள் வெயிலில் வச்சு ஓட்டிட்டு மற்ற அதுக்கப்புறம் பொண்டாட்டி மாதிரி வீட்டிலேயே வச்சு அழகாக நீட்டாக வச்சுருந்தீங்கன்னா வண்டி உங்களுக்கு சூப்பராக அதே ஃபினிஷில் இருக்கும். நீட்டாக கழுவி எந்த டஸ்ட்டும் படாமல் மண்ணு படாமல் வச்சு டெய்லி தொடச்சி வச்சுருந்தீங்கன்னா கன்ஃபார்மாக உங்கள் வண்டி இப்போ இருக்க பிரைட் தான் அப்படி இருக்கும். இதே வந்து ஒரு 1 yearக்கு அப்புறமே வந்து ஒரு டல்லாக இருக்கும் ப்ரோன்னு சொன்னால் என்ன பண்ணோம், நம்ம வந்து கிட்டத்தட்ட 3 கோட் கிளியர் வந்து போட்டிருக்கோம். ஸோ அதனால் வந்து நீங்கள் ஒரு கட் பண்ணி ஒரு கோட்டை வந்து கட் பண்ணிவிட்டு பாலிஷ் பண்ணோம்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு இப்போ என்ன ஃபினிஷில் போச்சோ அதை விட 2 மடங்கு ஒரு ஃபினிஷ் இருக்கும் பாலிஷ் பண்ணோம்னா. ஸோ சூப்பராக இருக்கும். உங்களுக்கு ஃபினிஷிங் பற்றி குறையல் நீங்கள் மெயின்டைன் பண்ணணும். மெயின்டைன் பண்ணி கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ஸோ எதவோ பேசி முடித்த மாதிரி தான் ஆயிடுச்சு. ஸோ ஓரளவுக்கு ஃபிட்டிங் முடிஞ்சிருக்கு. ஸோ அப்படியே ரொம்ப இது வந்து டைம் ஸ்லாப்பில் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ டைம் ஸ்லாப் இவ்வளோ நேரம் ஓடுதுன்னா பாருங்கள், அப்படின்னா எவ்வளோ நேரமாக நான் அதை பண்ணிகிட்டு இருந்திருப்பேன்னு. ஸோ கிட்டத்தட்ட ரொம்ப டைமிங்கு. எங்கள் அப்பாலாம் வந்து பார்த்தாரு. எங்கள் அப்பாலாம் பார்க்கலாம் தெரியலன்னா எங்கள் வந்து வீட்டில் ஒர்க் பண்ணுறதா ஃபஸ்ட்டு கடையில் வந்து தனியாக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். கடையில் நான் என்ன ஒர்க் பண்ணேன்னு எங்கள் வீட்டுக்கு அவ்வளோ சீக்கிரம் தெரியாது. ஏன்னா நான் தனியாக தான் பண்ணுவேனால அவ்வளோக்கா தெரியாது. ஸோ இப்போ எங்கள் வீட்டில் வச்சு பண்ணுறதுனால எங்கள் அப்பா எங்கள் அம்மா எல்லாமே வந்து பார்த்துட்ருக்கேன். என்னடா ஒரு வண்டி இப்படி இருந்த வண்டி இப்படி மாற்றிட்டானே அப்படின்லாம் வீட்டில் நிறையா பேச்செல்லாம் இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு இந்த லுக் எப்படி இருக்குது, ஸோ இந்த ஃபைனோட அவுட்புட் எப்படி இருக்குது, நல்லா இருக்கா, அந்த வண்டி எப்படி பண்ணியிருக்கோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வீடியோ வந்து கொண்டு வந்திருக்கோம். பட் இது ஃபஸ்ட்டு வீடியோனால நம்ம வீடியோஸ் போட தான் அதோட நீங்கள் என்ன வெரைட்டியில் கேட்குறீங்க, வீடியோ எப்படி போட்டால் போகணும், அதுக்கப்புறம் தான் கண்டுபிடிக்க முடியும். ஃபஸ்ட்டு அதுவே நம்ம கண்டுபிடிக்க ரொம்ப ரேர் ஆயிரும். ஸோ ஃபினிஷிங் பாருங்கள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு. எனக்கு தெரிஞ்ச ஒரு பக்காவான ஒரு குவாலிட்டியான ஒரு ஃபினிஷிங். ஸோ பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி தாங்க. இதுக்கு நான் மொத்தமாக எவ்வளோ வாங்கியிருக்கேன்னு உங்களுக்கு கஸ்டமர் ரிவ்யூ லாஸ்ட்டாக இது முடிஞ்சதுக்கப்புறம் போடுறேன். ஸோ கஸ்டமர் ரிவ்யூ நீங்கள் கேளுங்க எப்படி இருக்குன்னு. இந்த ஃபினிஷிங் எப்படி இருக்குது ப்ரோ, நல்லா இருந்துச்சுன்னா ஒரு கமெண்ட் பாக்ஸை மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இதே மாதிரி வீடியோ வேணால் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் இதே மாதிரி வீடியோஸ் போடலாமல் வேணாமான்னு நீங்கள் தான் சொல்லணும். நீங்கள் சொல்கிறத பொறுத்து அதுக்கேற்ற மாதிரி வீடியோஸோடய நம்ம சாப்பிட வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 to 6 வண்டிஸ் எப்பயுமே நடந்துகிட்ருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒர்க்கை நிறையா பண்ணிகிட்ருக்கோம். இந்த மாதிரி ஒர்க் எப்படி பண்ணுன்னு தெரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பாக வீடியோ பாருங்கள். வாங்க கஷ்டம். ஹாய் கைஸ், நான் தான் உங்களுக்கு குட்டி மெக்கானிக் பேசுகிறேன். ஸோ இந்த வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. ஸோ இதான் ஃபைனல் அவுட்புட்டு. ஸோ இது எவ்வளோ தூரம் இந்த வண்டிக்கு கஷ்டப்பட்டுருக்கோம் நீங்களே பார்த்துருமே. கிட்டத்தட்ட ஒரு 3 to 4 days இந்த வண்டிக்காக ஒர்க் பண்ணியிருக்கோம். ஒரு ஃபினிஷிங் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ ஜஸ்ட்டு ஒரு மிரர் ஃபினிஷில் தான் இருக்குது. ஸோ பக்காவான ஒரு ஃபினிஷிங் இருக்குது. ஸோ கஸ்டமர் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப லாங், கிட்டத்தட்ட வந்து ஒரு 150 kilometers. ஸோ நம்ம இருக்கிற வந்து திண்டுக்கல். ஸோ அவருக்கு வந்து மதுரையை தாண்டி ராம்நாடு, கிட்டத்தட்ட அவர் வந்து இங்கே ஒரு 150 something kilometers வருது. ஸோ அவர் அங்கேருந்து நம்மளை நம்பி இந்த பைக்கை கொடுத்துருக்காரு. ஸோ ஒரு ஃபினிஷிங் எப்படி இருக்குன்னா எனக்கு தெரிஞ்சு எனக்கு ஓகே, ஏன்னா இது பக்காவான குவாலிட்டியில் இருக்குது. ஸோ கஸ்டமர் எப்படி இருக்குன்னு கஸ்டமர்கிட்டே கேட்போம். கஸ்டமர் சொல்லுவோம் ப்ரோ வாங்க ப்ரோ. ஹாய் ப்ரோ, எப்படி ப்ரோ இருக்குது உங்களோட குவாலிட்டி? ஃபஸ்ட்டு நம்மளோட பெயிண்டிங்கோட குவாலிட்டி ப்ரீமியமாக இருக்குது, நல்லா இருக்குது. ஓகே ப்ரோ, எத்தனை நாள் ப்ரோ நம்ம ஃபினிஷ் பண்ணி கொடுத்தோம்? 10 days பண்ணிட்டீங்க. ஓகே ப்ரோ. பட்ஜெட் எப்படி ப்ரோ? நம்மளோட பட்ஜெட் உண்மையில் நல்லா இருக்குது. நீங்கள் ஓப்பனாகவே நீங்கள் வீடியோ போயிட்டு தான் ப்ரோ இருக்குது. நீங்கள் ஓப்பனாக என்ன ப்ரைஸ் உங்களுக்கு இந்த அவுட்புட் பண்ணி கொடுத்துருக்கோம்? கேல பண்ணி கொடுத்துருக்கீங்க ப்ரோ. ஓகே ப்ரோ. உங்களுக்கு உங்கள் ஹாப்பினஸா ப்ரோ? ஹாப்பி தான் ப்ரோ. நீங்கள் எப்படி ப்ரோ நம்ம ஷாப் நீங்கள் நம்மக்கிட்ட கொடுத்துருப்பீங்க. ஸோ நான் வந்து சின்ன பையன் தான் ப்ரோ. உங்களுக்கு கொடுக்கும்போது எல்லாம் யோசிப்பாங்க. எனக்கு எடுத்து நிறைய கஸ்டமர் இப்படி தான். ஸோ கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் இப்போ பார்க்குற அவுட்புட் எப்படி ப்ரோ இருக்குது? அவுட்புட் உண்மையிலே வேறு ஒன்று இருக்குது ப்ரோ. ஓகேவா ப்ரோ? கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எதாவது ரெஃபர் பண்ணுங்கள். உங்களுக்கு இதே மாதிரி ஏதாவது ஃபினிஷிங் இல்லை உங்கள் வேறு ஏதாவது பெயிண்டிங் ஒர்க் இல்லை மெக்கானிக் ஒர்க் A to Z என்ன ஒர்க்லாம் நம்ம குட்டி மெக்கானிக் ஷேப்பில் பண்ணிகிட்ருக்கோம். வேறு ஏதாவது ஒர்க் மெக்கானிக்கல் ஒர்க் ஆர் A to Z என்ன ஒர்க்லாம் நம்ம குட்டி மெக்கானிக் பேஜில் பண்ணிகிட்ருக்கோம். கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், பை, தேங்க்யூ, லவ் யூ ஆல். ஸோ கஸ்டமர் சொன்னதை நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஸோ இது ஃபினிஷிங் பாருங்கள், நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஸோ எனக்கு தெரிஞ்சு பர்சனலாக ஓகே. ஏன்னா வந்து நானும் ஒரு Version 4 வண்டி தான் வச்சுருக்கேன். அந்தளவு இந்த ஒரு ஃபினிஷிங் நம்ம வச்சுருக்கோம். அளவு நீட்டாக இருக்கும். ஸோ இதுக்கேற்ற காஸ்டியூம் மட்டும் போட்டோம்னா வண்டி பார்க்கவே சூப்பராக இருக்கும். ஏன்னா வண்டி நீட்டாக இருக்குது. ஸோ ஃபினிஷிங் அந்த மாதிரி இருக்குது. நீங்கள் வீடியோவில் பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஸோ வீடியோவில் இந்த அளவுக்கு இருக்குங்க. நேரில் ஒரு எந்த மாதிரி ஒரு ஃபினிஷிங்கில் இருக்கும்னு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கோங்க. நல்லாயிருக்கும். ஸோ உங்களுக்கு இதேமாதிரி ஏதாவது ஒர்க் பண்ணணும்னா நம்ம குட்டி மெக்கானிக் பேஜை கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம ஷாப் எங்கே இருக்குன்னா திண்டுக்கல் கன்னிவாடியில் இருக்குது. ஸோ கான்டாக்ட் நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன். ஸோ இன்ஸ்டா பேஜ் நம்மக்கிட்ட இருக்குது. நம்ம பேஜை செக் பண்ணி பாருங்கள். ஸோ குட்டி மெக்கானிக்னு போட்டிங்கன்னா நம்ம இன்ஸ்டா பேஜ்லேயே இருக்குது, நம்ம பேஜ் இருக்குது. ஸோ இந்த வீடியோட அவுட்புட் பாருங்கள். நல்லா இருந்தால் கண்டிப்பாக ஒரு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இன்னும் கொஞ்சம் நாளில் வந்து நம்ம ஷாப் ஓப்பன் ஆயிரும். ஓகே, பாய், தேங்க்யூ, லவ் யூ ஆல், கீப் சப்போர்ட்டிங்.